जैसा आप और हम जानते हैं, हम अंतिम समय में हम जी रहे हैं. எப்படியாக நீங்களும் நாம் அறிந்திருக்கிறோமோ நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். तो बाइबल में कई एक जगह इसके बारे में वर्णन करती है. வேதாகமத்திலே अनेक இடங்களிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. तो विशेष तौर से यहाँ जब पौलुस के द्वारा जब हम देखते हैं, விசேஷ விதமாக பவுல் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது और दूसरा तीमुथियुस का 3 अध्याय में भी हम कुछ बातों को हम देखते हैं. 2 தீமோத்தேயு அதனுடைய 3வது அதிகாரத்திலும் நாம் சில காரியங்களை பார்க்க முடியும். जरूर जैसा यीशु ने कहा उस प्रकार के बातों को हम दुनिया भर में हम हमेशा देखते हैं. எப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமான காரியங்களை இந்த உலகத்தின் முழுவதுமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ, देशों के बीच में देखते हैं, जातियों के बीच में देखते हैं, और अलग अलग प्रकार के हर एक जो घटना के बीच में हम इन सारे बातों को हम देखते हैं. தேசங்களுக்குள்ளாக ஜனங்களுக்குள்ளாக இன்னும் வெவ்வேறுபட்ட காரியங்களுக்குள்ளாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். लेकिन यहाँ और पौलुस तीमुथियुस के लिए जब लिखा, ஆனால் இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு இப்படியாக எழுதும் பொழுது, यहाँ अंतिम समय का जो मनुष्य किस प्रकार रहते हैं उनका एक बहुत बड़ा सूची या लिस्ट को यहाँ देखते हैं, हम देख सकते हैं. கடைசி காலத்தினுடைய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று அவனுடைய சில காரியங்களை அங்கு குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. और उन लोग का मन में जो पैसा का लालच कैसा रहेगा, वे लोग किस प्रकार प्रेम बिना रहेंगे, इन सारे बातों को यहाँ पर हम देखते हैं. அவர்கள் எப்படி பண ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் எப்படி அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள் என்ற अनेक காரியங்களை இங்கே பார்க்க முடிகிறது. लेकिन इसमें जो 5वां वचन में जो लिखा है, ஆனால் இங்கே 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், उसको हम एक बार हम पढ़ेंगे. அதை நாம் ஒரு முறையாக வாசிக்கலாம். दूसरा तीमुथियुस उसका 3 अध्याय उसका 5वां वचन को देखेंगे. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனம். भक्ति का वेश तो हाँ, धरेंगे, भक्ति का भेष तो धरेंगे पर उसकी शक्ति को न मानेंगे. ऐसों से परे रहना. हाँ, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். यहाँ हम देखते हैं जरूर ऐसा भी लोग होंगे. இங்கே நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஜனங்களும் இருப்பார்கள். बागर जब हम देखते हैं वे लोग भक्ति करने वाले जैसा जरूर दिखाई पड़ेंगे. வெளிப்பிரகாரமாக அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பக்திமான்கள் போல இருப்பார்கள். लेकिन जो भक्ति के द्वारा जो सामर्थ उनके जीवन में काम में आना है, उन बातों को हम देख नहीं पाते. ஆனால் அந்த தேவ பக்தியின் மூலமாக செய்யப்படுகிற அந்த பலனுக்குரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படாது. अगर इन बातें दुनिया में रहेगा तब हम ज्यादा चिंता करने का जरूरत नहीं है. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் இருக்கிறவர்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. लेकिन कभी-कभी मसीह लोगों के अंदर भी हम कभी-कभी इन बातों को हम देखते हैं. ஆனால் சில நேரங்களிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. परिवार के अंदर, குடும்பத்திற்குள்ளாக, और झुंड के बीच में, அல்லது குழுவிற்குள்ளாக, कलीसिया के अंदर, அல்லது சபைக்குள்ளாக, या हर एक क्षेत्र में इन सारे बातों को देखने के लिए मिलता है. அல்லது எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு. जब इन सारे बातों को हम देखते हैं, இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது तो एक कारण हो सकता है. ஒரு காரணம் அதற்கு இருக்கலாம். चाहे उनका काम हो या पढ़ाई हो या उनका कमाई हो या सेवकाई भी क्यों न हो, ஒருவேளை அவருடைய படிப்பாக இருக்கலாம், அல்லது வருமானமாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது ஊழியமாகவும் இருக்கலாம். उन सारे बातों से वे अपने व्यक्तिगत जीवन का जो मसीह जीवन की जो बातें हैं उसको वे लोग अलग रखते हैं. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் தங்களுக்குள்ளாக இருந்த அந்த கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைக்குரிய காரியத்திலிருந்து அவர்களை தனிமையாக வைத்திருக்கிறார்கள். वचन के अनुसार जीवन बिताने के बातों को उन बातों से वे लोग अलग कर देते हैं. வசனத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்குரிய காரியத்தை இவர்கள் இந்த காரியத்திலிருந்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். वचन के अनुसार जीवन बिताने के बातों से अपना काम, सेवकाई, अपना पद, अपना कमाई, पैसा, इन सारे बातों के लिए ऊंचा जगह देते हैं. வசனத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதிலே இவர்கள் தங்களுடைய வேலை, படிப்பு, தங்களுடைய ஊழிய காரியங்களை மேன்மையாக கருதுகிறார்கள். यहाँ मैं कल एक आर्टिकल को पढ़ा. நேற்று நான் ஒரு ஆர்டிக்கலை இப்படியாக படித்தேன். रिक वारन के बारे में हम जानते हैं, जिनके किताब को हम कुछ सालों के पहले हमारा कैंपस में कैरसेल के लिए हम अध्ययन भी किए हैं. ரிக் வாரன் எழுத்தாளரை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய புத்தகத்தை நம்முடைய கேர்சலிலும் நாம் அறிமுகப்படுத்தினோம். एक आर्टिकल का एक टुकड़ा मुझे कल रात में मिला. ஒரு பகுதி இப்படி எனக்கு கிடைத்தது. यहाँ पर लिखा है, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, much confusion in the Christian life comes from ignoring the simple truth that God is more interested in
building your character than he is anything else. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதிகப்படியான குழப்பம் இப்படியாக வருகிறது. கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த காரியங்களை நாம் நிராகரித்து விட்டு செய்கிறதுனாலே அப்படிப்பட்ட குழப்பங்கள் நமக்கு வருகிறது. तो इसका मतलब हम ऐसा एक सच्चाई को हम इग्नोर करते हैं, भूल जाते हैं. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் அடிப்படையான இப்படிப்பட்ட சத்தியத்தை மறந்து போகிறதுனாலே हमारे भीतर जो मनुष्य या हमारा स्वभाव इनको बनाना ही परमेश्वर ज्यादा इंटरेस्ट दिखाते हैं. நம்முடைய உள்ளான மனிதன் நம்முடைய காரியங்களை உருவாக்குவதிலே ஆண்டவர் அதிகமாக கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். साथ उसमें और एक बात भी लिखा हुआ था. அதோடு கூட இன்னுமாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. What God cares about most is that whatever you do in a Christ-like manner. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்கள் நாம் செய்கிற காரியங்களை விட மிகவும் முக்கியமான காரியங்கள். परमेश्वर चाहता है हम जो कुछ भी काम करें और मसीह का उस भाव के साथ हम करें. ஆண்டவர் இப்படியாக எதிர்பார்க்கிறார், நாம் எந்த காரியத்தை செய்தாலும் கிறிஸ்துவின் குணாதிசயத்தோடு இணைந்து நாம் செய்ய வேண்டும் என்று और சொல்லி. भी लिखा है God is more interested in who you are than in what you do. அதோடு கூட இன்னுமாக இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் யார் என்பது மிகவும் அதிகமாக கவனத்துக்குரியது. God is more concerned about your character than your career. ஆண்டவர் உங்களுடைய குணாதிசயத்தின் மேல் உங்களுடைய கிரியை காட்டிலும் அதிக கவனமுடையவராக இருக்கிறார். मैं क्यों इन सारे बातों को मैं बार-बार कहता हूं? இந்த காரியத்தை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்? जरूर आजकल कई क्षेत्रों से ऐसे बातें मसीह लोगों के बीच में से सुनने के लिए मिल रहा है. இன்றைய நாட்களிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக अनेक காரியங்களை இப்படியாக கேட்க முடிகிறது. लेकिन और एक कारण भी है. அதோடு கூட இன்னொரு காரணமும் உண்டு. जब इन बातों को हम भूल जाते हैं, इग्नोर कर देते हैं या ज्यादा ध्यान नहीं देते हैं, எப்பொழுது இந்த காரியங்களை நாம் நிராகரிக்கிறோமோ அல்லது மறந்து போகிறோமோ, हमारा परिवार के अंदर या हमारा टीम के अंदर या चाहे वो कैंपस की न हो, चर्च की न हो, जो शांति और खुशी है उसको हम खो जाते हैं. நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வளாகமாக குழுவாக இருந்தாலும் சரி, இந்த காரியங்களிலே சந்தோஷம் ஆனந்தம் அது இல்லாமல் போவதற்கு காரணமாகிறது. शायद हम लोग से इन बातों को हम इनकार करेंगे तो यही जो बातें हमारा परिवार में हमारे झुंड में आने का संभावना है. ஒருவேளை இந்த காரியங்களை நாம் மறுதலிப்போம் நிராகரிப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய காரியங்களிலும் இது வருவதற்கு வாய்ப்பு உண்டு. हम जरूर काम तो करेंगे, நாம் காரியங்களை வேலைகளை செய்கிறவர்களாக सेवा இருக்கலாம், तो कर सकते हैं, ஊழியத்தையும் செய்கிறவர்களாக இருக்கலாம், लेकिन हम शांति के साथ, आनंद के साथ, खुशी के साथ हम इन कामों को नहीं कर सकते. ஆனால் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் அதை செய்ய முடியாது. आज परिवार में शांति नहीं है और इस सारे कामों का जो बातों का कारण शायद ये हो सकता है. ஒருவேளை இன்றைக்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதற்குரிய காரணம் இதுவாக இருக்கலாம். हम हमारे भीतरीय मनुष्य के ऊपर ज्यादा ध्यान दिए बिना कामों के ऊपर हमारे और बातों के ऊपर हम ज्यादा ध्यान देते हैं. நம்முடைய உள்ளான மனிதனின் மேல அதிக கவனமுடையவராய் இராமல் நம்முடைய வெளிப்பிரகாரமான வேலைகளின் மேல காரியங்களின் மேல கவனம் செலுத்துகிறதுனாலே காணப்படலாம். इसलिए मैं थोड़ा सा बुलाहट के ओर आपके ध्यान को मैं आकर्षित कराने के लिए मैं चाहूंगा. எனவே நம்முடைய அழைப்பிற்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் திசை திருப்ப விரும்புகிறேன். यहाँ बुलाहट को लेकर मैं कुछ बातों को मैं आपके बीच में रखने के लिए चाहता हूं. இங்கே அழைப்பை குறித்து சில காரியங்களை உங்களிடத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். जरूर बुलाहट बोलने से हम लोग को याद आता है परमेश्वर किस प्रकार हमें बुलाता है. அழைப்பு என்று சொன்ன உடனே ஆண்டவர் நம்மை எப்படியாக அழைக்கிறார் என்ற காரியம் ஒருவேளை நமக்கு ஞாபகத்துக்கு हम வரலாம். जानते हैं हम दुनिया जो रचा जाने के पहले ही परमेश्वर हमें नाम लेके बुलाया. நாம் அறிந்திருக்கிறோம் உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி. परमेश्वर अपने इच्छा के अनुसार हमें बुलाया. ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படியாக நம்ம அழைத்தார் என்று अपने அறிந்திருக்கிறோம். सेवकाई के लिए बुलाया நம்முடைய ஊழியத்திற்காக அழைத்தார். और स्वर्ग में जाने के लिए उसका वारिस होने के लिए हमें बुलाया. நாம் பரலோகத்திற்கு போகும்படியாக அவருடைய சந்ததிகளாகும்படி நம்மை इन அழைத்திருக்கிறார். सारे बातों को हम लोग जानते हैं. நாம் இந்த காரியங்களை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். लेकिन जिन बातों को मैंने बता रहा था उसका संदर्भ में कुछ बुलाहट के बारे में मैं आपको जानकारी देने के लिए या याद दिलाने के लिए मैं चाहता हूं. ஆனால் நான் சொல்ல போகிற சில காரியங்கள் இந்த அழைப்பிற்கு சம்பந்தமுடைய காரியங்களாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக காரியங்களாக जिन இருக்கும். बातों को मैं शुरू में बताया நான் எந்த காரியத்தை ஆரம்பத்திலே சொன்னேனோ उन बातों को हमारा व्यक्तिगत जीवन में हमारा परिवार में हम जांच के थोड़ा सा देखने के लिए मैं कुछ बुलाहटों को मैं आपके बीच में लेके आने के लिए चाहता हूं. அந்த காரியங்களை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில ஒப்பிட்டு பார்ப்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
यो बुलाहट को समझो करके इस जो संदेश के आधार पर मैं कुछ बातों को आपको बताऊंगा। உன்னுடைய அழைப்பை புரிந்து கொள் என்ற தலைப்பின் கீழாக நான் இன்றைக்கு செய்தி உங்களுக்கு நான் கற்பிக்க तो விரும்புகிறேன். इन बातों के बारे में पत्रस एक बात को कहता है। இந்த காரியத்தை குறித்து பேதுரு தம்முடைய நிருபத்தில் இப்படியாக சொல்லுகிறார். आप मेरे साथ खोलिएगा दूसरा पत्रस, 2 பேதுரு उसका जो पहला अध्याय, 1வது அதிகாரம் उसका 5 से लेकर 8 तक हम सुनेंगे। 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் और நாம் கேட்போம். दूसरा पत्रस उसका पहला अध्याय 5 से लेकर 8 तक। 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. इसी कारण तुम सब प्रकार का यत्न करके अपने विश्वास पर सद्गुण और सद्गुण पर समझ और समझ पर संयम और संयम पर धीरज और धीरज पर भक्ति और भक्ति पर भाईचारे की प्रीति और भाईचारे की प्रीति पर प्रेम बढ़ाते जाओ, क्योंकि यदि ये बातें तुम में वर्तमान रहे और बढ़ती जाए तो तुम्हें हमारे प्रभु यीशु मसीह की पहचान में निकम्मे और निष्फल न होने देगी। இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தையும் சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. यहाँ पत्रस हमारा भीतरीय मनुष्य का या स्वभाव का हमारा कैरेक्टर का संबंधित बातों को यहाँ कहते हैं। இங்கே பேதுரு நம்முடைய உள்ளான மனிதனுடைய குணாதிசயங்கள் நம்முடைய குணாதிசயங்களை குறித்து சில காரியங்களை இங்கே சொல்லுகிறார். इसलिए 10वां वचन में कहते हैं, எனவே 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். 10वां वचन को भी हम देखेंगे। 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். इस कारण हे भाइयों अपने बुलाए जाने और चुन लिए जाने को सिद्ध करने का भली भांति यत्न करते जाओ। ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. अंग्रेजी बाइबल में लिखा है टू मेक श्योर या वेरीफाई करो। ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हमारे अंदर का इससे बुलाहट है, उसको एक और बार हमें देखना जरूरी है। நமக்குள்ளாக இப்படிப்பட்ட இருக்கிற அந்த அழைப்பை மீண்டும் ஒரு முறையாக நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியது அவசியமாக मैं இருக்கிறது. फिर कहने के लिए चाहता हूँ, நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर हमारा जीवन के ऊपर ज्यादा ध्यान देता है हमारे कामों से। ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை காட்டிலும் நம்முடைய ஜீவன் மேலே நம்முடைய வாழ்க்கை மேலே அதிக கவனம் உடையவர்களாய் இருக்கிறார். बच्चे आपका पढ़ाई, आपका नंबर और आपका सफलता, इन सारे बातों से ज्यादा परमेश्वर आपका जीवन के ऊपर ज्यादा ख्याल करते हैं। சிறு பிள்ளைகளே உங்களுடைய படிப்பு உங்களுடைய மதிப்பெண்களை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் மேலே அதிக கவனம் உடையவராகவும் கரிசனை உடையவராகவும் இருக்கிறார். इसलिए मैं संक्षेप में समय को मन में रखते हुए मैं 3 ऐसा जो बुलाहट है उसको मैं याद दिलाने के लिए कोशिश करूंगा। எனவே நேரத்தை மனதில் வைத்தவனாக நான் 3 அழைப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். पहले हम खोलेंगे, முதலாவது நாம் திருப்பிக் கொள்வோம். यूहन्ना उसका पहला अध्याय, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் और उसका 12वां वचन, அதனுடைய 12வது வசனம் जिसको हम अच्छा से जानते हैं, நாம் नன்றாக அறிந்திருக்கிற வசனம். वहां पर लिखा हुआ है और 12वां वचन को देखेंगे, परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर का संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं। அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். मैं थोड़ा जल्दी जल्दी लेकिन सरल तरीका से सब कोई एक और बार इन सारे बातों को और स्मरण करने के लिए और समझने के लिए मैं कहने के लिए चाहता हूं। நான் எளிமையாக துரிதமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையிலே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். देखिएगा, जिन बुलाहटों को हम लोग समझते हैं, मुझे परमेश्वर ऐसा बुलाया वैसा बुलाया ये काम के लिए बुलाया, लेकिन उन सारे बुलाहटों से पहले ये बुलाहट हमें मिला है। எல்லா அழைப்புகளுக்கும் மேலாக இந்த அழைப்பு ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर अपना इच्छा के अनुसार भिन्न भिन्न जगह में भिन्न भिन्न कामों के लिए इस धरती में परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए हमें बुलाया। ஆண்டவர் வெவ்வேறு இடத்திலிருந்து வெவ்வேறு ஜனங்களை தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துல வெவ்வேறு ஜனங்களை அழைத்திருக்கிறார். यहाँ एक बुलाहट और एक पद भी दिया जा रहा है,
जब हम प्रभु के ऊपर हमारा विश्वास को रखते हैं। இங்கே ஆண்டவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை எப்பொழுது வைக்கிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு ஒரு அழைப்பையும் நமக்கு ஒரு பெயரையும் சூட்டுகிறார். इसका मतलब हमारे पास बहुत कुछ नाम या पद हो सकता है। இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நமக்கு अनेक பதவிகளும் अनेक பெயர்களும் வழங்கப்பட்டிருக்கலாம். अगर बच्चों के वातावरण में कहना है, ஒருவேளை பிள்ளைகளுடைய சூழ்நிலையில் இருந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் टॉपर आप हो सकते हैं। நீங்கள் ஒருவேளை ஸ்கூல்ல டாப்பராக இருக்கலாம். बहुत मेडल को लिए में हो सकते हैं। நீங்கள் நிறைய பதக்கங்களை வாங்கி இருக்கலாம். बेस्ट स्टूडेंट हो सकते हैं। நீங்கள் ஒருவேளை சிறந்த மாணவர்களாக இருக்கலாம். कुछ भी हो सकते हैं। நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். याद रखिएगा, सबसे पहले आपके लिए एक बुलाया जाएगा, पद दिया गया, परमेश्वर का संतान। நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் முதலாவதாக ஆண்டவர் தேவனுடைய சந்ததி என்று உங்களுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். पद को लेके हमारे लिए एक बुला है, उसको हम स्पष्ट के साथ और देखने के लिए और एक जगह को मैं दिखाऊंगा। இந்த அழைப்பை கொடுத்து இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பெயரை இன்னும் அதிகமாக தெளிவாக பார்க்க வேண்டும் சொன்னால் இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். आप मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட சேர்ந்து திருப்பி रोमियों का पत्र उसका 8वें अध्याय। ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம். रोमियों का पत्र उसका 8वें अध्याय ரோமர் 8வது அதிகாரம் और उसका 29वां वचन को हम लोग देखेंगे। 29வது வசனத்தை நாம் பார்க்கலாம். हम हमेशा 28 वचन को हम पढ़ते हैं, நாம் எப்பொழுதும் 28வது வசனத்தை हमारा வாசிக்கிறோம். प्रार्थना में कहते हैं, நம்முடைய ஜெபங்களிலே சொல்லுகிறோம். दूसरों को ले तसल्ली देने के लिए भी हम बोलते हैं। மற்றவர்களை நாம் தேற்றுவதற்காகவும் சொல்லுகிறோம். लेकिन यहाँ 29वां वचन में एक बहुमूल्य बात यहाँ पर लिखा हुआ है। ஆனால் இங்கே 29வது வசனத்திலே மிகவும் முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. पढ़ेंगे। படிப்போம். क्योंकि जिन्होंने उसने पहले से जान लिया पहले से जान लिया है, उन्हें पहले से ठहराया भी है कि उसके पुत्र के स्वरूप में हो, ताकि वो हाँ, बहुत भाइयों में पहिलौठा ठहरे। தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். हमारे लिए एक बुलाहट है, நமக்காக ஒரு அழைப்பு உண்டு. जब हम प्रभु यीशु मसीह को ग्रहण करते हैं, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, और जब हमारे लिए एक पद मिल जाता है, நமக்காக ஒரு பதவி கிடைக்கும் பொழுது, हम परमेश्वर का संतान होने का अधिकार मिल जाता है, நாம் ஆண்டவருடைய சந்ததிகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது, हमारे लिए एक बुलाहट है, हम प्रभु यीशु मसीह के समानता में हम रूपांतरण या हम बदलते जाएं। நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாய் கொண்டே இருக்க வேண்டும். आज हम अपने आप को थोड़ा सा जांच के देखेंगे। இன்றைக்கு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போமாக. कहां तक मेरे जीवन में यीशु मसीह का स्वभाव प्रकट हो रहा है, எவ்வளவுயாக என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்னில் வெளிப்படுகிறது, मैं किस प्रकार दूसरों के लिए दिखाई पड़ता हूं, நான் மற்றவர்களுக்கு எப்படியாக தென்படுகிறேன். अगर मैं केवल रीजनल सुपरिटेंडेंट के रूप में ही दिखाई पड़े, ஒருவேளை நான் வெறும் ரீஜனல் சூப்பரண்டன்டாக மற்றவர்களுக்கு நான் தென்படுகிறேன் என்று मैं சொன்னால் कहीं तो गलती कर रहा हूं। நான் எங்கேயோ ஒரு தவறு செய்கிறேன். सबसे पहले मेरे सामने ये रखना जरूरी है, முதலாவது எனக்கு முன்பாக இது இருக்க வேண்டிய मैं அவசியம். परमेश्वर का संतान हूं, நான் ஆண்டவருடைய சந்ததியாய் मैं இருக்கிறேன். परमेश्वर का गुण को प्रकट करने के लिए मेरे जीवन में रूपांतरण होते मैं जाता हूं। நான் ஆண்டவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். इसलिए यहाँ पर हमारे लिए एक बुलाहट दिया गया। எனவே இங்கே நமக்காக ஒரு அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ये जो बुलाहट है आखिरी तक छूटता नहीं, இந்த அழைப்பானது கடைசி வரைக்கும் இருக்கிறது, முடிந்து போவதல்ல. बाकी सब आएगा जाएगा, மற்ற எல்லாம் வரும் கடந்து போகும். कोई कुछ भी बातें किसी के लिए स्थायी नहीं है, யாருக்கும் எந்த ஒரு காரியமும் நிரந்தரமானது அல்ல. किसी पद के न हो या जगह के न हो या कुछ भी के न हो, स्थायी नहीं है। அது பதவியாக இருக்கலாம் அல்லது இடமாக இருக்கலாம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. परमेश्वर का वचन के आधार पर मैं कह सकता हूं, நான் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே சொல்ல முடியும். जब हम परमेश्वर का संतान बन जाते हैं, நாம் எப்பொழுது ஆண்டவருடைய சந்ததிகளாக மாறுகிறோமோ, हम परमेश्वर का स्वरूप में बदलते जाते हैं, நாம் ஆண்டவருடைய ரூபத்திற்கு மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ये आखिरी तक हमारे साथ में रहेगा। இது கடைசி வரைக்கும் நமக்கு கூட இருக்கும். कौन से बात के लिए हम ज्यादा
ध्यान देते हैं। நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம்? बच्चे बड़े हम सबको ही थोड़ा सा विचार करके देखें। சிறியோரே பெரியோரே நாம் கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். चाहे हमारा परिवार में क्यों न हो, நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், हमारा डिपार्टमेंट में क्यों न हो, அல்லது நம்ம ஊழியம் செய்கிற இடமாக या இருக்கலாம், हमारा स्कूल हॉस्टल इन सारे जगह में कहीं भी क्यों न हो, அல்லது ஸ்கூல் ஹாஸ்டல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். हम अपने आप को किस प्रकार प्रकट करने के लिए हम ज्यादा प्रयास कर रहे हैं। நாம் நம்மை எப்படியாக வெளிப்படுத்துவதற்கு அதிகம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறோம். क्या हमें देखने वाले ये कहते हैं ये परमेश्वर का संतान है? நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் ஆண்டவருடைய சந்ததியார் என்று சொல்ல முடியுமா? जैसा गलतियों को पत्र में पढ़ते हैं, जब हम बपतिस्मा लेने के बाद हम प्रभु यीशु मसीह को पहन लेते हैं। நாம் கலாத்தியரிலே படிக்கிற பிரகாரமாக நாம் ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம் என்று क्या சொன்ன வசனத்தின்படியாக हमारा बोली, हमारा चाल चलन, हमारा नजरें, हमारे काम उन बातों को प्रकट करता है क्या? நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய எண்ணங்கள் இவைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறதா? और एक वचन को भी हम देखेंगे, இன்னொரு वचनத்தையும் நாம் பார்க்கலாம். कोलोसियों के पत्र उसका 3रा अध्याय, கொலோசியர் 3வது அதிகாரம் उसका 10वां वचन को भी हम पढ़ेंगे। அதனுடைய 10வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். और नए मनुष्यों को पहन लिया है, जो अपने सृजनहार के स्वरूप के अनुसार ज्ञान प्राप्त करने के लिए नया बनता जाता है। தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. हम परमेश्वर प्रभु यीशु मसीह का समानता में बदलने के लिए नया जीवन हमें मिल गया। நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல அவருக்கு ஒப்பான சாயலாக மாறுவதற்காக நமக்கு புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम जरूर गाते हैं, நாம் பாடுகிறோம், உண்மைதான். नया जीवन புதிய ஜீவன் मिल गया, கிடைத்தது. परिवर्तन மாற்றம் हो गया या हो रहा है या होना है। அது கிடைத்ததா, மாறிவிட்டதா, அல்லது மாற வேண்டுமா? हमें विचार करने की जरूरत है। நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம். यही हमारा बुलाहट है। இதுதான் நம்முடைய அழைப்பு. परमेश्वर इसी के लिए हमें बुलाया। இதற்காக தான் ஆண்டவர் हम நம்மை दिन அழைத்தார். प्रतिदिन हमारे स्वभाव में, भीतर मनुष्य में हम बदलते जाएंगे। ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய கிரியைகளிலே மாற்றத்தை காண வேண்டும். अगर आप लूका रचित सुसमाचार 9 अध्याय को देखेंगे, ஒருவேளை லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்கள் वहाँ 9வது मैं அதிகாரத்திலே एक बात को பார்ப்பீர்கள் मैं என்று दिखाकर சொன்னார். मैं अगला पॉइंट में मैं जाऊंगा। நான் ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த குறிப்புக்கு நேரா கடந்து செல்வேன். लूका रचित सुसमाचार उसका 9वां अध्याय, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். जैसा पिता प्रभु यीशु मसीह को भेजा, वैसा कि यहाँ प्रभु यीशु मसीह चेले लोगों को भेज रहे हैं। எப்படியாக பிதாவானவர் குமாரனை அனுப்பினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீசர்களை அனுப்புகிறார். थोड़ा सा इस अध्याय को देखिएगा। இந்த அதிகாரத்தை கொஞ்சம் கவனியுங்கள். पहला वचन में जैसा पिता ने भेजा वैसा कि ये चेले लोगों को भेज रहे हैं। எப்படியா 1வது வசனத்திலே எப்படியாக பிதாவானவர் குமாரனை அனுப்பினார் அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை அனுப்புகிறார். अगर 6वां वचन में देखेंगे, நீங்கள் 6வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று जैसा சொன்னார். भेजा काम तो हुआ, எப்படியாக அனுப்பினார் அப்படியே காரியம் நடந்தது. लेकिन जब आप इस अध्याय का आगे जाएंगे, ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது अगर 53, 54, 55 इन वचनों में देखेंगे, நீங்கள் 53, 54, 55 வசனங்களிலே பார்க்கும் பொழுது काम तो जरूर हुआ, அங்க வேலை இது நடந்தது. लेकिन प्रभु के समानता में बदलने का उस वो जीवन चेले लोगों के अंदर दिखाई नहीं पड़ा। ஆனால் கிறிஸ்துவை போல மாற வேண்டிய அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே தென்படவில்லை. हमारा जीवन के बारे में हम थोड़ा समझे देखेंगे। நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். क्या मुझे देखने वाले यीशु मसीह का संतान के रूप में देख पाते हैं? என்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியார் என்று என்னை பார்க்கிறார்களா? मेरे पास अधिकार हो सकता है, என்னிடத்திலே அதிகாரம் मेरे இருக்கலாம், पास पद हो सकता है, என்னிடத்திலே பதவிகள் मेरे இருக்கலாம், पास खूबियां हो सकता है, என்னிடத்திலே திறமைகள் और இருக்கலாம், मेरे पास बहुत कुछ हो सकता है। என்னிடத்திலே अनेक காரியங்கள் இருக்கலாம். लेकिन क्या मुझे देखने वाले या हमसे मिलने के लिए जो आते हैं, मुझे वो प्रभु यीशु मसीह का स्वभाव को मेरे अंदर देख पाते हैं? ஆனால் என்னிடத்திலே பார்க்க வருகிறவர்கள் என்னை பார்க்கிறவர்கள் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை என்னில் பார்க்க முடிகிறதா? अगर हम इस काम को करने के लिए हमारा ध्यान को हम ज्यादा देंगे, ஒருவேளை இந்த காரியத்தை செய்வதற்காக நம்முடைய கவனத்தை அதிகமாக இதில் செலுத்துவோம் हम என்று इसके लिए சொன்னால், ज्यादा प्रयास करेंगे, அதற்காக அதிக பிரயாசப்படுவோம் என்று சொன்னால், तो हम खुशी और आनंद का जो एक परिवार, एक झुंड को हम हमारे बीच में पा सकते हैं। நாம் அந்த சந்தோஷம் ஆனந்தத்திற்குரிய ஒரு கூட்டத்தை நம்ம இடத்திலே நாம் காண முடியும். हमारे बीच के कभी कभी संकट और रगड़ा रगड़ी इन सारे बातों का कारण शायद ये हो सकता है। நமக்குள்ளாக காணப்படுகிற குழப்பங்கள், மன வருத்தங்களுக்குரிய காரியங்கள் ஒருவேளை இதுவாக இருக்கலாம். आज हम
परमेश्वर के सन्मुख में अपने आप को नम्रता के साथ प्रभु के हाथ में सौंपने का जरूरत है। இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு प्रभु से நேரத்துக்கு कहना होगा, ஆண்டவரே என்னால முடியாது, परमेश्वर से हमें कहना होगा, ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும், प्रभु मेरे अन्य बातों से ज्यादा मेरे भीतर ये जीवन में जो रूपांतरण होना है उसके लिए मैं प्रथम समय को दूंगा। ஆண்டவரே மற்ற காரியங்களை காட்டிலும் எனக்குள்ளாக அந்த மாற வேண்டிய உருமாறுதலுக்கு நான் அதிக முக்கியத்துவத்தையும் இடத்தையும் கொடுப்பேன்। दूसरा और एक बात को भी मैं जल्दी बताने के लिए मैं कोशिश करूंगा। இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்வதற்கு முயற்சி इन सारे बातों को जानते हैं, இந்த காரியத்தை நாம் நன்றாக मैं அறிந்திருக்கிறோம், आपको याद दिलाने के लिए कोशिश करूंगा। நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி अगर செய்கிறேன்। आप लूका रचित सुसमाचार 13वां अध्याय में आएंगे, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று वहां हम சொன்னால் जानते हैं 6 वचन से लेकर 9वां वचन तक वहां एक दृष्टांत बताया गया है। அங்கே 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஒரு உவமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது। मालिक वहां फल के लिए लगातार आ रहा है அங்கே எஜமானன் தன்னுடைய தோட்டத்திலிருந்து கனியை பெறுவதற்காக அவர் வருகிறார்। और वो कह रहा है मैं 3 सालों से मैं आ रहा हूं। நான் 3 வருடமாக வருகிறேன் என்று சொல்கிறார்। इसका मतलब वो मालिक ऐसा मूर्ख नहीं है, पौधा लगाते ही वो वहां फल के लिए आ गया। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த எஜமானன் ஒரு முட்டாள் அல்ல, அப்படியே செடியை நட்ட உடனே அங்க பழம் கிடைச்சிரும்னு फल வரல। देने का समय आ गया या उसका देखने का बातें सब कुछ ऐसा लगने लगा, वो आने लगा। கனி கொடுக்குவதற்குரிய காலம் வந்து விட்டது, அதனால தான் அவர் வருகிறார்। लेकिन 1 साल हुआ, 2 साल हुआ, 3 साल हुआ, वहां फल नहीं मिला। ஆனால் 1 வருடம் கடந்தது, 2 வருடம் கடந்தது, 3 வருடம் கடந்தது, ஆனால் அங்க வாய்ப்புகள் இல்லை। अगर आप यशायाह नबी की किताब उसका 5वें अध्याय को खोलेंगे, நீங்கள் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பீர்கள் என்று वहां சொன்னால் पर इजरायली लोगों के बारे में यहां परमेश्वर कहता है, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், वहां भी फल के लिए वहां पर खोज रहा है, அங்கே கனியையும் ஆண்டவர் தேடுகிறவராக காணப்படுகிறார்। लेकिन वहां फल जो मीठा होना चाहिए वहां अच्छा फल नहीं मिल रहा है। அங்கே நல்ல கனிகள் அங்கே கிடைக்கவில்லை। அங்கே यहाँ कहता है मैं बहुत कुछ ये पेड़ के लिए मैं कर दिया, அங்கே சொல்லுகிறார் இந்த மரத்திற்காக நான் अनेक காரியங்களை செய்து விட்டேன்। मैं सारे वचन को मैं पढ़ने के लिए नहीं चाहता हूं। நான் எல்லா வசனத்தையும் படிப்பதற்கு விரும்பவில்லை। दूसरा वचन में अगर आप देखेंगे, இரண்டாவது வசனத்திலே நான் பார்க்கும் मैं பொழுது इसके लिए बाड़ा बांधा அதற்காக நான் வேலி और அடைத்தேன், वहां का हर प्रकार की बातों को निकाल के मैं सेवा भी किया அங்க இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு நான் அதற்காக और காரியம் बहुत செய்தேன்। बड़ा आशा के साथ और दाखरस निकालने का, रस निकालने का कुंभन या ऐसा वो साधन को भी मैं रख दिया। அதோ நான் அதிக எதிர்பார்ப்போடு கூட அந்த ரசத்தை எடுப்பதற்குரிய அங்க காரியங்கள் பொருள்கள் ஆலைகளையும் நான் அங்க வைத்தேன்। बहुत उम्मीद है, எல்லாம் நல்ல நம்பிக்கை, इतना सेवा किया, நான் இவ்வளவு காரியங்களை इतना செய்தேன், काम किया, இவ்வளவு வேலைகளை जरूर செய்தேன், अच्छा फल मिलना है, கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும்। लेकिन वहां अच्छा फल नहीं मिला। ஆனால் அங்கே நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை। बाइबल बतलाती है हमें फल देने का एक बुलाहट है। வேதம் சொல்லுகிறது நாம் கனி கொடுப்பதற்காக ஒரு அழைப்பு நமக்கு உண்டு। अगर आप यूहन्ना रचित सुसमाचार उसका 15वां अध्याय को देखेंगे, நீங்கள் யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் परमेश्वर हमसे चाहता है हम फल दें। ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று गलातियों का சொல்லி पत्री उसका उसमें हम देखते हैं, கலாத்தியர் நிருபத்திலே நாம் பார்க்க முடியும், आत्माओं का फलों को हम देखते हैं। அங்க ஆவியின் கனிகளை நாம் பார்க்க முடியும்। क्या हमारे जीवन में जिन फलों को परमेश्वर अपेक्षा करता, उम्मीद करता है, उसको हम प्रकट कर पाते हैं? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கனிகளை நாம் வெளிப்படுத்துகிறோமா? हमारा जीवन का फल को हम दे पाते हैं क्या? நம்முடைய வாழ்க்கையினுடைய கனிகளை, ஆவியின் கனியை நாம் கொடுக்க முடிகிறதா? जब मैं लूका रचित सुसमाचार उसका 13वां अध्याय का जो बातों को बताया, நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் காரியத்தை சொல்லும் பொழுது फलों को खोजने के लिए है या नहीं उसको समझने के लिए नजदीक में आना पड़ा। அங்கே கனிகள் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக அருகில் வர जब வேண்டியதாயிற்று। आप सुरेश भाई को देखेंगे सफेद वस्त्र के साथ स्टेज में, அங்கே சுரேஷ் சகோதரரை நீங்கள் வெள்ளை ஆடையிலே அங்க ஸ்டேஜிலே பார்க்கும் பொழுது अच्छा ही लगेगा, நல்லாதான் இருக்கும்। लेकिन डेविड से पूछना होगा। ஆனால் டேவிட்டினிடத்திலே கேட்க வேண்டும்। आप उनके साथ हमेशा रहते हैं, हर बातें आप जानते हैं, हर काम उनके लिए करते हैं, कैसा है? நீ அவருக்காக எல்லா நேரமும் கூட இருக்கிறார், அவருடைய எல்லா காரியங்களையும் செய்கிறார், அவர் எப்படி இருக்கப்பட்டவராய் இருக்கிறார்? आप लोग मेरे जीवन को देखने से ज्यादा मेरा नजदीक में रहने वाले मेरे बारे में गवाही देना है। நீங்கள் அதிகமாக நம்மை பார்க்கிறதை சாட்சி சொல்கிறதை விட என்னிடத்தில் அருகாமையில் இருக்கிறவர்கள் அதிகமாக சாட்சி சொல்ல मेरा வேண்டும்। फलवंत जीवन के बारे में मेरी पत्नी गवाही देना है। என்னுடைய கனியுள்ள வாழ்க்கை குறித்து என்னுடைய மனைவி சாட்சி கொடுக்க मेरा வேண்டும்। बोली कैसा है, என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது, मेरा विचार कैसा है, என்னுடைய எண்ணங்கள் मेरा எப்படிப்பட்டது,
प्रार्थना का जीवन कैसा என்னுடைய है, ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டது, दूसरों के साथ दूसरों के बारे में बोलने का उन बातों में मैं कैसा हूँ, மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியங்களிலே நான் எப்படியாக இருக்கிறேன். मेरा निकट में रखने वाले, मेरा ऑफिस का जो डेविड हो या हमारे पत्नी हो या गाड़ी चलाने वाले भाई हो, जो मेरे नजदीक में रहते हैं, वो मेरा फलों के बारे में गवाही देना है. எனக்கு அருகாமையில் இருக்கிற என்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவி, ஆபீஸ்ல இருக்கிற டேவிட் அல்லது என்னோட ஓட்டுநரோ என்னை குறித்து என்னுடைய சாட்சிகளை என்ன சொல்ல क्या வேண்டும். आज हमारे गवाही में जीवन या फलवंत जीवन कैसा है? இன்றைக்கு நம்முடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக भाई இருக்கிறது. लोग और बहन लोग और बच्चे, मैं आपसे पूछने के लिए चाहता हूँ, சகோதரரே, சகோதரிகளே, பிள்ளைகளை உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். जब हम कलीसिया में देखते हैं या मीटिंग में देखते हैं, ये दूसरों को हम देखते हैं अच्छे ही देखते हैं. நாம் சபையிலே கூட்டங்களிலே மற்றவர்களை பார்க்கும் பொழுது நன்றாக தான் பார்க்கிறோம். मैं ऐसा कुछ टेंशन से नहीं, लेकिन मैं चिंता के साथ पूछने के लिए चाहता हूँ, நான் கோபத்திலே அல்ல, நான் கரிசனையோடு கேட்க விரும்புகிறேன். क्योंकि बहुत बड़ा जो एक चिंता मेरे अंदर में है. ஏனென்று சொன்னால் எனக்குள்ளாக மிகவும் கவலை ஒன்று உண்டு. बच्चे, जो आपका नजदीक जो दोस्त है, आपके बारे में क्या फलवंत जीवन का गवाही दे सकते हैं? சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறவர்கள் உங்களை குறித்து எப்படிப்பட்ட கனி உள்ள சாட்சியை கொடுக்க आपके முடியும்? पवित्रता के बारे में क्या वे दोस्त लोग गवाही दे सकते हैं? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து உங்களுடைய நண்பர்கள் உங்களை சாட்சி கொடுக்க முடியுமா? क्या हमारे साथ काम करने वाले हमारा स्वभाव को लेके, हमारे बातों को लेके, क्या हमारा फलवंत जीवन का गवाही दे सकते हैं? உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள் உங்களுடைய காரியங்களை கொண்டு உங்களுடைய கனியான வாழ்க்கையை அவர்கள் சாட்சியாக சொல்ல முடியுமா? क्या हमारे घर में पति हो या पत्नी हो, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய கணவனோ மனைவியோ हमारे बारे में क्या गवाही दे सकते हैं, दे सकती है? உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? मैं फिर से पूछने के लिए चाहता हूँ, நான் மீண்டும் கேட்க விரும்புகிறேன். मेरे निकटता में, नजदीक में रहने वाले मेरे बच्चे मेरे बारे में क्या गवाही दे सकते हैं? எனக்கு அருகாமையில் இருக்கிற என்னுடைய பிள்ளை என்னை குறித்து எப்படி சாட்சி சொல்ல முடியும்? हम सबको ही एकदम गहराई में इसको विचार करने का जरूरत है. நாம் நிச்சயமாக எல்லாரும் இதை ஆழமாக யோசிக்க வேண்டும். इसलिए प्रभु यीशु मसीह ने पूछा, எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து लोग கேட்டார், मेरे बारे में क्या कहते हैं? ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? वहां वो रुका नहीं, அங்கே அவர் நிற்கவில்லை, फिर कहने लगा, அவர் திரும்பவும் சொல்லுகிறார். उसके लिए कोई उत्तर नहीं दिया. அதற்கு யாரும் அவர்கள் பதில் जब சொல்லவில்லை. लोग बड़े बड़े बातों को यीशु के बारे में बताने लगे, அங்கே ஜனங்கள் பெரிய பெரிய காரியத்தை இயேசுவை குறித்து சொன்ன उसके பொழுது लिए कान नहीं लगाया, அவர் அதை கேட்கிறவராக இல்லை. तुरंत पूछने लगा, அவர் உடனே கேட்டார், तुम मेरे बारे में क्या कहते हो? நீ என்னை குறித்து என்ன சொல்லுகிறாய்? पतरस ने उत्तर दिया, பேதுரு இப்படியாக சொன்னார், परमेश्वर का पुत्र के रूप में आया, वैसा ही अभी भी तुम आप परमेश्वर का पुत्र है. ஆண்டவருடைய குமாரனுக்கு சாயலாக நீர் எப்படியாக வந்தீரோ அதே போல இன்றைக்கும் ஆண்டவருடைய குமாரனுக்கு आप ஒப்பாக जैसे இருக்கிறீர். आए वैसा ही है. நீர் எப்படியாக வந்தீரோ அப்படியே தான் இப்பயும் இருக்கிறீர். आपके जीवन में कोई परिवर्तन नहीं. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. हमारा जीवन का फलवंत जीवन का पवित्रता का गवाही कितना है? நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையினுடைய சாட்சி எவ்வளவாக இருக்கிறது? कभी कभी சில நேரங்களிலே फलवंत जीवन बिताने के बातों में हम खुद खराब कर देते हैं, நம்மும் கனியுள்ள வாழ்க்கை வாழுகிறதை நாமாமே அழித்துக் கொள்கிறோம். गलत सोच से ही. தவறாக நினைத்துக் கொண்டு. क्या सोचते हैं मालूम है? என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ऐसा ही मुलायम रहेंगे काम नहीं चलेगा. அப்படியே இருந்தோம்னா என்ன வேலை நடக்காது. और कुछ लोग कहते हैं दुनिया में अगर ये एक शादी कराना है तो 100 झूठ बोलना ही होगा. உலகத்துல இருக்கவங்க இப்படியே சொல்றாங்க, ஒரு கல்யாணம் நடக்கணும்னா 1000 பொய் சொல்லணும். लोग कहते हैं, உலகத்துல இருக்கிறவங்க और சொல்றாங்க. कुछ लोग कहते हैं नहीं, ऐसा जगह में ऐसा रहने से ही काम चलेगा. சிலர் இன்னும் இப்படியாக சொல்றாங்க, இந்த இடத்துல இப்படி இருந்தா தான் வேலை நடக்கும். लेकिन बाइबल नहीं बतलाती. ஆனால் வேதம் இப்படியாக சொல்லவில்லை. मैं पिछले सप्ताह में रोहतास गया था. நான் கடந்த வாரம் ரோத்தாஸ்க்கு போயிருந்தேன். वहां जाके मैं वर्कर्स मीटिंग में ये सब करके मैं आ गया. அங்கே போய் ஊழியர்கள் கூட்டத்திலே நான் எல்லா காரியங்களை செய்து उस விட்டு समय में गिलबर्ट भैया ने बताए थे, दिखाए थे, कंपाउंड वाल बारिश के चलते लगभग 50-60 फीट का गिर गया. அங்கே கில்பர்ட் பையா அவர்கள் காண்பித்தார்கள், அங்க காம்பவுண்ட் வால் மழையினாலே அங்க 50-60 அடி கீழே விழுந்தது. मैंने बता के आया, हम प्रार्थना करेंगे, परमेश्वर रास्ता खोलेगा, इसको बनाएंगे. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வழிகளை திறப்பார், அதை செய்வோம் என்று जब சொல்லி. हमारा चर्च का काउंसिल मीटिंग के लिए हमारा काउंसिल मेंबर्स को मैं अभी हाल में ले गया. இப்போ நம்முடைய சபையினுடைய கவுன்சில் மெம்பர்ஸ் மீட்டிங்காக அங்க எடுத்து சென்றபோது वहां देखने लगा अमरूद का पेड़ जो है काट काट के डालियां इतना छोटा पहाड़ जैसा था. அங்கே கொய்யா பழத்தோட மரத்தை வெட்டி அங்க மலை மாதிரி குமிச்சு வச்சிருந்தாங்க. क्योंकि अमरूद को मैं बहुत पसंद करता हूं, ஏன்னா எனக்கு கொய்யா பழம் ரொம்ப பிடிக்கும். तो इसलिए मैं उसको देख के पूछने लगा, भैया ये सब काट दिए? நான் ஒரு இடத்துல கேட்டேன், அண்ணே எல்லாத்தையும் வெட்டிட்டீங்களே? नहीं, ऐसा ही शुरू से ही मेरा उतना ये नहीं है फलों का पेड़ों का रखना. நான் ஆரம்பத்திலே எனக்கு பழ மரத்தை வைக்கிறது ரொம்ப ஈடுபாடு मेरे இல்ல. पत्नी जो है चाहती है, इसलिए
हम लोग बहुत लगाए। என்னோட மனைவி விரும்பினால நான் நிறைய வச்சேன். भैया इतना परेशानी हुआ, लड़कन लोग आने लगा, यहाँ तो लड़की लोगों का रखे हैं, आता है सब कुछ करता है, टेंशन में कूद आके पत्नी बोल दी उसको काट के खत्म कर दी। ஐயா இவ்ளோ பிரச்சனை வந்துருச்சு, இங்க பிள்ளைகளை வச்சிருக்கிறோம், பசங்க சும்மா வந்து அந்த மரத்துல உள்ள பழங்களை பறிக்கிறாங்க, நம்ம மனைவியே சொல்லிட்டா அதை வெட்டி போட்டுருங்கன்னு சொல்லி. लेकिन जब हम उस प्रकार हम विचार करके हमारा स्वभाव को बदल देते हैं, நாம் இப்படியாக இனி நம்முடைய குணாதிசயங்களை மாற்றும் பொழுது हमारा फलवंत जीवन या हमारा गवाही में जीवन खत्म हो जाता है। நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை முடிந்து போகும். लेकिन हम विजय को प्राप्त कर सकते हैं, ஆனால் நாம் ஜெயத்தை பெற முடியும். हमारा प्रेम से हर एक बातों को पार करके जा सकते हैं। நம்முடைய अன்பினாலே எல்லா காரியத்தையும் தாண்டி செல்ல முடியும். धीरज रखने के बातें, पवित्रता के बातें, प्रेम करने के बातें, इन सारे बातों को लेके हम भी विजयी पूर्वक हमारा जीवन, हमारा सेवकाई काम कर सकते हैं। நாம் பொறுமை வைக்கிற காரியங்கள், பரிசுத்த காரியங்கள், அன்பு செலுத்துற காரியங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தை பெற முடியும். आज हमारा गवाही कैसा है? இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? हम घर में जाने के बाद हम थोड़ा सा विचार करके देखेंगे। நாம் வீட்டிற்கு போன பின்பாக கொஞ்சம் நாம் தற்பரிசோதனை செய்து मैं பார்ப்போமா? एक मसीह, एक व्यक्ति के रूप में जीवन बिताता हूँ, நான் ஒரு கிறிஸ்தவனாக இந்த இடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். जरूर मसीह का संतान के रूप में दिखाई पड़ता हूँ, நான் கிறிஸ்தவனுடைய சந்ததியாக நான் காண்பிக்கப்படுகிறேன். या मैं ऐसा एक संस्था में बहुत बड़ा दर्शन के साथ ऐसा एक ड्यूटी या जिम्मेदारी, ऐसा डिपार्टमेंट या ऐसा बातों में मैं काम करता हूँ। நான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தரிசனம் உள்ள ஒரு இடத்திலே நான் இணைந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். शायद हम दिखाई पड़ते हैं, बहुत बड़ा हम दिखाई पड़ते हैं। நாம் ஒருவேளை மிகப்பெரியவர்களாக தென்படலாம். ऐसा जगह में, ऐसा क्षेत्र में प्रभु हमारे लिए अपनी दया से काम करने के लिए एक मौका दिया। ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள இடத்திலே தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். घर के अंदर हमारा गवाही कैसा है? வீட்டிற்குள்ளாக நம்முடைய சாட்சி हमारा बोली के ऊपर थोड़ा सा हम ध्यान देंगे, நம்முடைய வார்த்தையின் மேலே கவனம் செலுத்த வேண்டும். हमारा चाल चलन को थोड़ा सा हम विचार करके देखेंगे, நம்முடைய கிரியைகளை நாம் கொஞ்சம் நிதானித்து बच्चों பார்ப்போம். के साथ, पत्नी के साथ, पति के साथ हमारा चाल चलन, हमारे बर्ताव कैसा है? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, மனைவியினிடத்திலே, கணவனிடத்திலே நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? कभी कभी लोग ऐसा जो बर्ताव करते हैं சில நேரங்களிலே ஜனங்கள் இப்படியாக காரியங்களை செய்கிறார்கள், जिसको विरोधी के साथ भी नहीं करते हैं, அவர்கள் விரோதிகளிடத்திலும் लेकिन இப்படியாக कहते காரியங்களை हैं செய்ய हम एक परिवार மாட்டார்கள். में रहते हैं, ஆனால் சொல்லுகிறார்கள் ஒரே குடும்பத்தில் लेकिन இருக்கிறோம் என்று उनका சொல்லி. व्यवहार, उनका बोली, उनका चाल चलन ऐसा रहता है जिसको विरोधी के साथ भी नहीं किया जाता। ஒரு எதிரியினிடத்திலே காட்டப்படுகிற காரியங்களை கூட அதை விட அதிகமாக தன்னுடைய கூட இருக்கிறவர்களிடத்திலே பேச்சு, செயல்பாடு, கிரியைகள் காணப்படுகிறது. आज हम परमेश्वर के सन्मुख में आए हैं, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். जैसा मैं पहले बताया था। நான் ஆரம்பத்திலே சொன்ன பிரகாரமாக अगर प्रभु यीशु मसीह का समानता में हमें बदलना है, ஆண்டவருக்கு நிகராம் நம்மை நாமே மறுரூபமாக उस வேண்டும் என்று बुलाहट சொன்னால், को अगर हमें पूरा करना है, அந்த அழைப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று हमें சொன்னால், प्रभु के साथ ज्यादा समय बिताना होगा। நாம் ஆண்டவரிடத்தில் அதிக நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருக்க जितना வேண்டும். ज्यादा निकटता में रहेंगे, எவ்வளவாக நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருவோமோ उतना ही हम बदल जाएंगे। நாம் அவ்வளவாகவே மாற்றப்படுவோம். इसलिए चेलों को बुलाते समय यीशु ने इस प्रकार कहा, எனவே சீசர்களை அழைக்கும் பொழுது இயேசு இப்படியாக சொன்னார். 12 पुरुषों को नियुक्त किया। 12 புருஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார். मरकुस 3 अध्याय में हम देखते हैं, மார்க் 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ताकि वे अपने साथ या संग रहें। அவர்கள் தன்னோடு கூட இருக்கும்படியாக அவர்களை அழைத்தார். अगर हम प्रभु के समानता में बदलना है, ஆண்டவரைப் போல நாம் மாற வேண்டும் என்று சொன்னார், प्रभु के संग में रहना है, நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். अगर हमारे लिए फलवंत जीवन होना है, நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார், अगर यूहन्ना 15वां अध्याय के आधार पर அங்க யோவான் 15வது அதிகாரத்தின் அடிப்படையில் हम परमेश्वर के निकटता में, परमेश्वर का संग में रहना है। நாம் ஆண்டவருக்கு நெருக்கத்திலே அவருடைய சமூகத்திலே வர வேண்டும். तीसरा, मैं एक बात को कहकर मैं अंत करने के लिए चाहता நான் हूं, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். और तीसरा, अगर हम रोमियो के पत्री उसका 12वां अध्याय और पहला कोरिन्थियों 12वां अध्याय, इन दोनों को देखेंगे, ரோமர் எழுதின 12வது அதிகாரம், அதனோட 1 கொரிந்தியர் 12வது, ரெண்டு அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், अगर ये दोनों अध्याय को अगर आप देखेंगे, आपके लिए एक 10 तस्वीर मिल सकता है। இந்த ரெண்டு அதிகாரத்தையும் பார்ப்போம் என்று சொன்னால் இதற்கான அடையாளம் நமக்கு கிடைத்துவிடும். यहाँ ये दोनों अध्यायों से एक बुलाहट हमारे लिए है, उसको हम यहाँ पर देख सकते हैं। இந்த ரெண்டு அதிகாரத்திலும் ஒரு அழைப்பு நமக்காக இருக்கிறது, அதை நாம் பார்க்க முடியும். यहाँ लिखा है, और रोमियो का पत्र उसका 12वां अध्याय, ரோமர் எழுதின நிருபம் 12வது उसका அதிகாரம் 5वां वचन को पढ़ेंगे। 5வது வசனத்தை பார்க்கலாம். वैसा ही हम जो बहुत हैं
मसीह में एक देह होकर आपस में एक दूसरे के अंग है। அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். आपस में हम एक दूसरे के लिए अंग के रूप में बुलाए गए। நாம் ஒவ்வொருவரும் சரீரத்தின் அங்கமாயிருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम सब कोई मसीह यीशु का देह में पाए जाते हैं। நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சரீரத்திலே இருக்கிறவர்களாய் हम இருக்கிறோம். मसीह यीशु में हम सब कोई शरीर का अंग हम बन जाते हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நாம் எல்லாரும் சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறோம். तो इसलिए एक अंग के रूप में जब हम बुलाए गए हैं, हमारे लिए कुछ जिम्मेदारियां हैं। எனவே ஒரு நாம் சரீரத்தின் அவயங்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறனாலே நமக்காக சில பொறுப்புகளும் உண்டு. जब उस जिम्मेदारियों को हम पूरा करते हैं, तभी हम बोल सकते हैं मैं उस बुलाहट को पूरा कर रहा हूं। நாம் அந்த அழைப்பை நிறைவேற்றும் போது மாத்திரமே நாம் அந்த அழைப்பை நிறைவேற்றுவர்களாக நாம் சொல்ல முடியும். वो जो बुलाहट के लिए हमारे लिए कुछ काम या जिम्मेदारियां दिया गया है, அந்த அழைப்பிற்காக நமக்கென்று சில காரியங்களும் பொறுப்புகளும் उन கொடுக்கப்பட்டிருக்கிறது. जिम्मेदारियों को पूरा करेंगे तभी हम बोल सकते हैं हाँ उस बुलाहट को मैं पूरा कर रहा हूं। அந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுதுதான் நாம் சொல்ல முடியும் இந்த அழைப்பை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி. जब मैं काउंसिल मेंबर्स को लेके मैं रोहतास गया था, நான் கவுன்சில் மெம்பர்களை அழைத்து ரோத்தாஸ் போன பொழுது वहां थोड़ा समय एक वचन को लेके कुछ बार मैं बताया था। அங்கே நான் ஒரு வசனத்தை எடுத்து சில காரியங்களை इब्रानियों சொன்னேன். के पत्र उसका 6 अध्याय, எபிரேயர் 6வது அதிகாரம். और उसमें से मैं कुछ ऐसे बातों को मैं बताया था। परमेश्वर बहुत बड़ा मकसद और उम्मीद के साथ हमारे हाथ में जिम्मेदारी को दिया है। ஆண்டவர் நாங்கே சொன்னேன் ஆண்டவர் மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த பொறுப்புகளை நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. और उसका जो 10वां वचन में जैसा हम देखते हैं, 10வது வசனத்திலே நாம் பார்க்கிற பிரகாரமாக पवित्र लोगों को सेवा करने के बारे में वहां पर लिखा है। பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. तो हम लोग ऐसा बातचीत कर रहे थे, मैंने ऐसा बताया हम जो भी कैंपस में करते हैं इसका मतलब हम पवित्र लोगों के लिए मदद कर रहे हैं। நான் அங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படியாக சொன்னேன், நான் அந்த நம்முடைய வளாகத்தில் எந்த காரியத்தை எல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியங்களாக நாம் செய்கிறோம். बच्चे बड़े सबको ये परमेश्वर के हैं, ऐसा जो पवित्र झुंड के लिए सेवा कर रहे हैं। சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்குரியவர்கள், அவர்களுக்கு நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். हमेशा हम कहते हैं ये हार्ट जेम्स का हार्ट सिकरिया, நாம் अनेक நேரங்களிலே சொல்கிறோம் ஜேம்ஸ்னுடைய இருதயமாக இந்த வளாகம் இருக்கிறது என்று சொல்லி. जब काउंसिल के रूप में हम अच्छा से काम करेंगे, நாம் கவுன்சிலாக இணைந்து நன்றாக காரியங்களை செய்யும் एक பொழுது दूसरों के लिए मदद मिलेगा, ஒருவருக்கு ஒருவர் அது உதவியாக இருக்கும். लीडरशिप के लिए मदद அது मिलेगा, தலைவர்களுக்கு உதவியாக இருக்கும். बातें सरल तरीका से आराम से जाएगा। அந்த காரியங்கள் சுலபமாக தொடர்ந்து முன்னேறும். इन बातों को जब मैं बताया இந்த காரியத்தை நான் சொன்ன பொழுது और 7वां वचन को भी मैं थोड़ा सा दिखाया, அந்த 7வது வசனத்தையும் நான் அங்கு காண்பித்தேன். बार बार जब बारिश होती है அடிக்கடி பெய்கிற மழையினாலே वहां पर उसके लिए प्रतिफल वो जमीन से होना जरूरी है। அங்கே அந்த நிலத்திலிருந்து வர வேண்டிய பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். जब आशीष हमारे लिए मिलता है, எப்பொழுது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதோ जहां हम रखे गए हैं वहां हमारे द्वारा लाभ होना जरूरी है। நாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்திலே நம் மூலமாக அந்த வைக்கப்பட்டவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். अगर हम सिकरिया कैंपस को देखेंगे, நாம் ஒருவேளை சிக்கரியா வளாகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் कभी कभी नहीं, சில நேரங்களில் அல்ல, हमेशा बारिश है, எப்பொழுதுமே மழைதான். आशीष का बारिश है। ஆசீர்வாதத்தின் மழை. कैसा எப்படியாக? हमारे लिए बातें हैं, हमारे लिए सुविधाएं हैं, நமக்காக காரியங்கள் இருக்குது, வசதி வாய்ப்புகள் உண்டு. लेकिन ये सब मतलब से है। இதெல்லாம் காரணமாகத்தான் ये ऐसा வைக்கப்பட்டிருக்கிறது. नहीं हम लोग यहाँ सब कुछ करके हम एंजॉय करते हैं, இங்க இருக்கிற எல்லா காரியத்தையும் அனுபவித்து நாம் क्योंकि यहाँ சந்தோஷப்படுகிறோம். रहने वालों का काम कितना है, जितना जिम्मेदारियां, एडिशनल रिस्पांसिबिलिटी, इन सारे बातों को हम जानते हैं। எனவே இங்க இருக்கிறவங்களுக்காக அடிஷனலா அதிகமாக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हर्ट होने के चलते हमारे लिए करंट का चाहिए, हमारे लिए गाड़ियों का जरूरत है, इन सारी बातें हमारे लिए दिया गया இது है। இருதயமா இருக்கிறனாலே இங்க கரண்ட், இங்க வண்டி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. तो जब हम इन सारे बातों को हम अनुभव करते இந்த हैं, எல்லா காரியத்தையும் நாம் அனுபவிக்கும் பொழுது जब एक देह के रूप में यहाँ रहते हैं, நாம் இங்க ஒரு சரீரமாக இருக்கும் பொழுது तो हमारे लिए हमारे जीवन से कुछ भला काम हो, நம்முடைய வாழ்க்கையில் இருந்து சில நன்மையான காரியங்கள் உருவாகட்டும். हमारा जीवन से कुछ लाभ की बातें निकले। லாபகரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக உருவாகட்டும். तो इन जो बातों से मैं 3 जिम्मेदारियों को यहाँ मैं देखा। இங்க இந்த காரியத்திலிருந்து 3 பொறுப்புகளை நான் பார்க்கிறேன். अगर आप पहला कुरिन्थियों 12वां अध्याय
और उन बातों को देखेंगे। 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலிருந்து அது பார்க்கும் பொழுது जब हम शरीर का अंग बन जाते நாம் हैं, சரீரத்தின் அங்க அவயங்களா இருக்கும் பொழுது बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது पहला कुरिन्थियों उसका 10वां अध्याय का 33वां वचन में, அங்கே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்திலே वहां लिखा हम एक दूसरों के लिए ठोकर का कारण न बने। அங்கே நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு இடர்களா இருக்க கூடாது. जब हम अंग के रूप में बुलाए गए हैं, நாம் அவயங்களாக அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது अगर हम एक शरीर में उस काम को, उस बुलाहट को पूरा करना है तो நாம் அந்த சரீரத்திலே அந்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று हम ये சொன்னால் विचार के साथ हम जी नहीं सकते हैं, हाँ ये मेरा पर्सनल है, ये मेरा आदत है, ये मेरा परिवार की बात है, ये मेरा, ऐसा नहीं कर सकते हैं। நாம் இப்படியாக இது என்னுடைய சொந்த காரியம், என்னுடைய குடும்ப காரியம், இது என்னுடைய பழக்கம் என்று நாம் சொல்ல முடியாது. हमेशा हमारे मन में रखना நாம் है, எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும், मैं किसी एक दूसरों के लिए ठोकर का कारण न बने। நாம் யாரும் மற்றவர்களுக்கு இடரலுக்கு காரணமாய் இருக்க மாட்டேன். बच्चों के लिए, बड़ों के लिए, नए लोगों के लिए ठोकर का कारण न बने। சிறியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் புதியவர்களுக்கும் நான் இடரலுக்கு காரணமாய் இருக்க மாட்டேன். क्या आज हम उस प्रकार कर सकते हैं? இன்றைக்கு நான் இப்படியாக சொல்ல முடியுமா? मेरे साथ रहने वाले बच्चों के लिए मैं एक ठोकर का कारण कभी नहीं बना। என்னோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இடரலுக்கு ஒருபோதும் காரணமாய் இருக்கவில்லை. मेरे घर में रहने वाले बच्चों के लिए मैं ठोकर का कारण कभी नहीं बना। என்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் அவர்கள் இடரலுக்கு காரணமாய் இருக்கவில்லை. मेरा जीवन साथी के लिए मैं कभी ठोकर का कारण नहीं बना। எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய ஜீவனோடு கூட எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியாய் சரீரமாய் இருக்கிறவர்களுக்கு நான் இடரலுக்கு காரணமாய் இருக்கவில்லை. हम जहाँ रहते हैं वहाँ एक दूसरों के लिए हम कभी ठोकर का नए कारण नहीं बने, ऐसा क्या हम कह सकते हैं? நாம் இருக்கிற இந்த வளாகத்திலே யாருடைய இடரலுக்கும் நான் காரணமாக இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? परमेश्वर चाहता है ஆண்டவர் விரும்புகிறார் जब हम एक अंग के रूप में बुलाए गए, நாம் ஒரு அவயவமாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே. छोटे बच्चे क्यों न हो, बड़े लोग क्यों न हो, சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் हमारे சரி, आधीन में रखने वाले क्यों न हो, हमारे ऊपर रखने वाले क्यों न நம்முடைய हो, அதிகாரத்தின் கீழ் இருக்கிறவர்களோ அல்லது நமக்கு மேலே இருக்கிறவர்களோ मेरे चलते कोई भी ठोकर नहीं खाना है। என்னுடைய காரியங்களினாலே கிரியைகளினாலே யாரும் இடரல் உண்டாக मेरा கூடாது. बोली हो सकता है, என்னுடைய பேச்சினால் இருக்கலாம், मेरा बर्ताव हो सकता है, என்னுடைய ஈடுபாடுகளினால் இருக்கலாம், मेरा पैसा हैंडलिंग हो सकता है, என்னுடைய பண பரிவர்த்தனைகளில் இருக்கலாம், मेरा जो व्यक्ति के जीवन का कुछ भी बातें क्यों न हो, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எந்த காரியமாகவும் இருக்கலாம். जब मैं एक अंग के रूप में बुलाया गया, நான் ஒரு அவயமாக அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் मैं किसी एक के लिए ठोकर का कारण नहीं बनना। நான் யாருடைய இடலுக்கும் காரணமாய் இருக்க மாட்டேன். दूसरा और एक बात को भी हम लोग देखते हैं, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். और पहला कुरिन्थियों उसका 12वां अध्याय, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், पहला कुरिन्थियों उसका 12वां अध्याय, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், वहां पर हम 22वां वचन से लेकर हम लगातार हम देखते हैं, 22வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது हम एक दूसरों के लिए हम चिंता करें। நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு மேலே கவலை உள்ளவர், கரிசனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். जब हम एक अंग के रूप में बुलाए गए, நாம் ஒரு அவயமாக அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது हम एक दूसरों के लिए चिंता करें। நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு மேலே கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். यहाँ अगर उस विचार से इन वचनों को अगर हम पढ़ेंगे, அந்த என் கண்ணோட்டத்தோடு இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். 22वां वचन से लेकर 25वां वचन तक, 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் जो कमजोर है उसके लिए हम ज्यादा चिंतित रहना है। எது பலவீனமாய் இருக்கிறதோ அதற்கு மேலே அதிக கரிசனை உடையதாக இருக்க வேண்டும். जिनका जीवन में बातें कमजोर दिखाई पड़ रहा யாருடைய है, வாழ்க்கையிலே பலவீனங்கள் தென்படுகிறதோ हमारे लिए एक जिम्मेदारियां दिया गया है, நமக்காக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम ज्यादा चिंता करें। நாம் அதற்கு மேலே அதிக கரிசனை உடையவர்களாக இருக்க आप வேண்டும். बच्चे बड़े हम लोग देखे होंगे, अनुभव किए होंगे, சிறியோர்கள் பெரியவர்கள் பார்த்திருக்கலாம், हम அனுபவித்திருக்கலாம். हम हमेशा एकदम चलते हैं, நாம நடந்துகிட்டே இருப்போம். लेकिन जब हमारा छोटा उंगली में पैर में कुछ अगर लग जाता है या कुछ घाव हो जाता है या कुछ चोट लग गया அங்க கால்ல விரல்ல சின்ன காயம் பட்டுருச்சுனா या उसमें आखिरी उंगली में कुछ छोटा सा ऑपरेशन या नाखून निकल गया, कुछ भी हो, அல்லது அந்த கடைசி விரல்ல ஏதாவது சின்ன ஆபரேஷன் ஏதாவது நகை எடுத்துக்கிறோம்னு हम சொன்னா कहीं भी जाएंगे ज्यादा ध्यान देते हैं, நம்ம எங்க போனாலும் ரொம்ப கவனமா போவோம். तब तक हम चिंता करते नहीं, நம்ம அது வரைக்கும் கவலைப்பட்டிருக்கவே மாட்டோம். लेकिन थोड़ा सा लगेगा हम कहीं भी लोग दोस्त लोग आएंगे नहीं संभाल के बोलते हैं, அங்க நம்ம லைட்டா பட்ட உடனே யாராவது வந்தாங்கன்னா அப்படியே பாருங்க பத்திரம் बस में बैठेंगे या गाड़ी में यात्रा करेंगे हम
बहुत सावधान। நம்ம பஸ்ல போகும்போது வண்டியில போகும்போது ரொம்ப கவனமா இருப்போம். हम एक दूसरों के लिए कितना चिंता करते நாம் हैं। ஒருவர் மற்றவர்கள் மேலே எவ்வளவாய் கரிசனை கொள்கிறோம். पिछले दिनों में 3 या 4 लोग मेरे पास आए, கடந்த நாட்களில் 3-4 பேர் என்னிடத்தில் வந்தார்கள். अपने अपने समस्या या कुछ ऐसे बातों को वे लोग सचमुच में और चिंता के साथ ही हमें बांटे हैं। அவர்களுடைய காரியங்களை அதிக கவலையோடு தான் என்னிடத்தில் சொன்னார்கள். एक बहन जब आके बताने लगी, ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து இப்படியாக சொல்ல ஆரம்பித்தார். वो कहते कहते उसके आंखों से आंसू गिरने लगा। அவர்கள் சொல்ல சொல்ல அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. जब वो मेरे ऑफिस में आके बात कर रही थी, அவர்களுடைய ஆபீஸ்ல வந்து वो பேசும்பொழுது अपनी जिम्मेदारियों को या अपने हाथों में दिए गए जो बातों को कहते कहते उसके आंखों से आंसू गिरने लगा। அவர்கள் தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பினுடைய காரியங்களை அவர்கள் சொல்ல சொல்ல அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. जब एक दूसरों का कमियों को हम देखते हैं, நாம் எப்பொழுது மற்றவர்களுடைய குறைவுகளை பார்க்கிறோமோ, जब हम एक दूसरों के ऐसे बातों को हम सुनते हैं, எப்படி நம் மற்றவர்களுடைய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படுகிறோமோ, हमारे अंदर में ऐसा एक चिंता पहले होने पाए, நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கவலை முதலாவது வருவதாக. कभी कभी लोग उसको बढ़ाने के लिए कोशिश करते हैं। சில நேரங்களிலே ஜனங்கள் அதை பெரிதாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். हम एक शरीर के हैं, நாம் எல்லாம் ஒரு சரீரத்தின்குரியவர்களாய் இருக்கிறோம். हम एक अंग के रूप में बुलाए गए हैं। நாம் ஒரு அவயங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். हमसे परमेश्वर ही अपेक्षा करता है, ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த காரியங்களை எதிர்பார்க்கிறார். हम एक दूसरों के लिए चिंता நாம் करें। ஒருவர் மற்றவர் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருப்போம். तब हम कह सकते हैं, हाँ मैं एक अंग के रूप में बुलाया गया, उस बुलाहट को मैं पूरा कर रहा हूं। அப்பொழுதுதான் நாம் சொல்ல முடியும், நான் ஒரு சரீரத்தின் அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று जब சொல்லி. हम अंग के रूप में बुलाए गए हैं, நாம் ஒரு அவயமாக அழைக்கப்பட்டிருக்கும் और பொழுது एक जिम्मेदारी भी हमें दिया गया, நமக்காக இன்னொரு பொறுப்பும் हम கொடுக்கப்பட்டிருக்கிறது. एक दूसरों के लिए मदद करें। நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும். रोमियो को पत्र उसका 12वां अध्याय को अगर हम देखेंगे, ரோமர் 12வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது हम किस प्रकार एक दूसरों को मदद करना है उन बातें लिखा है। எப்படியாக மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று इस प्रकार எழுதப்பட்டிருக்கிறது. के दृष्टिकोण से आप ये दोनों अध्यायों को जरूर एक बार पढ़िए। இந்த கண்ணோட்டத்தோடு இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் ஒருமுறை கண்டிப்பாக படியுங்கள். हम शरीर में वैसा ही करते हैं, நாம் சரீரத்தில் அப்படியாகத்தான் இருக்கிறோம். शरीर में कुछ हो जाता है तुरंत मदद करते हैं। நாம் சரீரத்தில் ஏதாவது ஒன்று நடந்துன்னு சொன்னா உடனே உதவி செய்கிறோம். हम थोड़ा सा दर्द रहेगा अपने आप हाथ चले जाता है। அங்கே நம்ம வலி எடுத்துருச்சுன்னா நம்மளே அறியாமலே கை போயிருது. अगर मच्छर काट रहा है अपने आप मदद के लिए चले जाता கொசு है। கடிக்குதுன்னா கை தானாகவே போயிருது. हम कैंपस में इतने लोग पाए जाते हैं, நம்முடைய வளாகத்திலே இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். अगर हम समझेंगे, நாம் இதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், मैं एक शरीर में अंग के रूप में बुलाया गया நான் हूं। ஒரு சரீரத்தின் அவயமாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். जब हम हॉस्टल में ये समझेंगे, நாம் ஹாஸ்டல்ல இதை புரிந்து கொள்ளும் பொழுது, एक हॉस्टल के रूप में शरीर में मैं एक अंग हूं, இந்த ஹாஸ்டல் ரூபத்தில் நான் ஒரு சரீரமாய் இருக்கிறேன். हम एक दूसरों के लिए हम मदद करने के लिए तुरंत हम तत्पर रहेंगे, நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிறதற்கு நாம் முன்பதாக ஆயத்தமாக இருப்போம். क्योंकि जब अंग के रूप में बुलाए गए हैं ये भी हमारा जिम्मेदारी है। நாம் அவயங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறனால இதுவும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக लेकिन காணப்படுகிறது. जब हम इतने बड़े झुंड में रहने के बावजूद भी, நாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்த பின்பாடும் கூட, झुंड छोड़िएगा परिवार में भी, நாம் கூட்டத்தை விடுங்கள், குடும்பத்தை हम मदद कभी नहीं करते हैं। நாம் உதவி ஒருபோதும் செய்கிறது இல்லை. हम मदद करने तो दूसरे ढंग से देखते हैं। நாம் உதவி செய்கிறத வேற விதமா பார்க்கிறோம். राजा के रूप में आते हैं, நாம் ராஜா மாதிரி வருவோம், राजा के रूप में बैठते हैं, ராஜா மாதிரி அமருவோம், राजा के रूप में ऑर्डर देते हैं। ராஜா மாதிரி ஆர்டர் கொடுப்போம். वो ये अंग के रूप में हम नहीं समझते हैं। நாம் அவயங்கள் என்பதை மறந்து போகிறோம். हम यहाँ पर हम देख सकते हैं और 3 कारण हो सकता है। அதற்கு 3 காரணங்கள் இருக்கலாம். अगर हम एक दूसरों के बारे में, चाहे हमारे टीम का हो या परिवार का हो, बच्चे हो, पत्नी हो, पति हो, जब हम चिंता नहीं करते हैं, मदद नहीं करते हैं, நாம் குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், அல்லது மற்ற காரியங்களாக இருக்கலாம், கவலைப்படாமல் இருக்கும் பொழுது I can say boldly, நான் உறுதியாக சொல்ல முடியும், आपका जो कनेक्शन मसीह यीशु का सिर के साथ सही नहीं हो सकता। உங்களுடைய தொடர்பு அந்த தலையாய் இருக்கிற கிறிஸ்துவோடு சரியாக இணைக்கப்படவில்லை. You can check yourselves. நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ளலாம். अगर आप दूसरे के बातों को समझ करके आप मदद नहीं कर पा रहे हैं, நீங்கள் உங்கள் மற்றவர்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாய் உதவி செய்ய முடியவில்லை आप என்று एक சொன்னால், अंग के रूप में काम नहीं कर पा रहे हैं, அவங்களாக சரியாக காரியங்களை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், शायद वो सिर यीशु के साथ हमारा रिश्ता शायद सही नहीं है। தலையாய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தொடர்பு சரியானதாக இல்லை. दूसरा, இரண்டாவது, जब हम यहाँ पर हम देखते हैं
बड़े भैया बहुत अच्छा से आज वर्शिप में उन बातों को बताएं। நம்முடைய ஆராதனையிலே படைபையா ஆராதனையிலே அருமையாக அதை காண்பித்து சொல்லி मैं उसको கொடுத்தார். फिर से दोहराने के लिए मैं चाहता हूं। நான் திரும்பவும் அதை சொல்வதற்கு விரும்பவில்லை. यहाँ पर हम देखें और पहला कुरिन्थियों उसका 9वां अध्याय में 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே वहां उसके लिए अनुग्रह दिया गया है அங்கே அதற்காக தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. और यहाँ पर हम उसका जो दूसरा कुरिन्थियों उसका 9वां अध्याय में हम लोग देखें 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே நான் பார்க்க முடியும். और सॉरी दूसरा कुरिन्थियों 9वां अध्याय 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே हम एक दूसरों को भरपूर मदद करने के लिए परमेश्वर हमारे लिए भरपूर अनुग्रह को देता है। நாம் மற்றவர்களுக்கு சம்பூர்ணமாக உதவி செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு சம்பூர்ணமாக கொடுத்திருக்கிறார். तो इसका मतलब हमारे अंदर अनुग्रह का कमी हो सकता है। ஒருவேளை நமக்குள்ளாக அந்த கிருபையின் காரியம் குறைவாக காணப்படலாம். शायद वो कमी के चलते हम जितना एक दूसरों को मदद करना हम कर नहीं पा रहे हैं। ஒருவேளை இந்த குறைவு நிமித்தமாக நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய வேண்டுமோ செய்யாமல் इसलिए இருக்கலாம். दूसरा कुरिन्थियों उसका 8वां अध्याय से भैया ने बताएं எனவே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலிருந்து ஐயா சொன்னார் अनुग्रह के चलते वे लोग दहान तक मदद कर पाए। அவர்கள் அந்த கிருபையினாலே அவ்வளவாக உதவி செய்ய முடிந்தது. शायद हमारे अंदर अनुग्रह का कमी हो सकता है। ஒருவேளை நமக்குள்ளாக கிருபை குறைவாக காணப்படலாம். इस अनुग्रह का कमी का कारण இந்த கிருபையின் குறைவுக்கு காரணம் योना नबी के किताब में पढ़ते हैं दूसरा अध्याय में। யோனா 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க केवल முடியும். मैं उसको देख के मैं अंत करने के लिए चाहता நான் हूँ। இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். दूसरा अध्याय का 8वां वचन को हम देखेंगे। அங்கே 2வது அதிகாரம் 8வது வசனம். योना नबी की किताब उसका दूसरा अध्याय का 8वां वचन। யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். हाँ पढ़ेंगे। जो लोग धोखे की व्यर्थ वस्तुओं पर मन लगाते हैं वे अपने कृपा को छोड़ देते हैं। பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். जो व्यर्थ बातों के ऊपर मन लगाते हैं அந்த தேவையில்லாத காரியங்களின் மேலே அவர்கள் மனதை செலுத்தும் பொழுது हम आराधना में हम देखें ऐसा अनुग्रह को देने वाला है। நாம் ஆராதனையிலே எப்படியாக பார்த்தோம் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிற தேவன் हमारा जीवन में शायद ठहर नहीं पाता है நம்முடைய வாழ்க்கையில அது நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. जब हम व्यर्थ बातों के लिए कान लगाते हैं। நாம் மாயையான காரியங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தும் बाइबल பொழுது आधारित नहीं सोचते हैं। வேதாகமத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுவோம் யோசிக்கும் बाइबल பொழுது आधारित हम विचार नहीं करते हैं। நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் நினைக்கிறது हम இல்லை. ऐसा ही सोचते हैं। நாம் அப்படியாகவே हाँ, யோசிக்கிறோம். मुझे ऐसा करने से ही काम चलेगा। நான் அப்படி செஞ்சாதான் எல்லாம் ऐसा சரியாகும். करेंगे तबे परिवार में ठीक रहेंगे। அப்படி செஞ்சாதான் குடும்பத்துல சரியா ऐसा இருக்க करेंगे முடியும். तबे भविष्य के लिए बातें होगा। இப்படி செஞ்சாதான் எதிர்காலத்துக்கு ऐसा காரியங்கள் करेंगे இருக்கும். तबे मेरा अधिकार चलेगा। இப்படி செஞ்சாதான் என்னுடைய அதிகாரம் இருக்கும். जब व्यर्थ बातों के लिए दुनियादारी के लोगों के बातों के लिए हम मन लगाते हैं நாம் எப்படியாக உலக பிரகாரமான மாய காரியங்களுக்கு மேலாக நம்ம கவனத்தை செலுத்தும் பொழுது हमारे अंदर परमेश्वर का अनुग्रह शायद ठहर नहीं पाता है। நமக்குள்ளாக ஆண்டவருடைய கிருபை நிலைத்து நிற்க முடியாது. परमेश्वर में दया करने पाए। ஆண்டவர் கிருபை செய்வாராக. परमेश्वर हमारे लिए बहुत बड़ा बुलाहट को दिया है। ஆண்டவர் நமக்காக மிகப்பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். प्रभु यीशु मसीह के समानता में हमें रूपांतरण होने का, ஆண்டவருக்கு நிகராக நாம் மறுரூபமாவதற்காக, परमेश्वर के लिए हम एक फलवंत जीवन बिताने का, ஆண்டவருக்காக ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, साथ ही साथ அதோடு கூட हम प्रभु यीशु मसीह का वो देह में एक अंग के रूप में बुलाए गए हैं। அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அவயமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். अगर हम व्यर्थ बातों के लिए कान नहीं लगाएंगे, நாம் மாயையான காரியங்களுக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னார். जो अनुग्रह हमारे लिए वायदा के रूप में दिया गया है वर्शिप में, வாக்குத்தத்தமாக ஆராதனையில் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையானது, मैं कहूंगा நான் சொல்லுவேன், यहाँ जितने लोग हैं हम सबको एक दूसरों के लिए मदद कर सकते हैं। நான் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் அது கண்டிப்பாக உதவி செய்யும். पैसा से नहीं, அது பணத்தினால அல்ல, और पद से नहीं, அது பதவியினாலும் அல்ல, और पैसा और ताकत से नहीं, அது பலத்தினாலும் அல்ல, अधिकार से नहीं, அது அதிகாரத்தினாலும் அல்ல, अनुग्रह से हम सबों को मदद कर सकते हैं। அது கிருபையினாலே நாம் எல்லாருக்கும் एक உதவி दूसरों செய்கிறோம். को उठा सकते हैं, ஒருவர் மற்றவரை உயர்த்த एक முடியும், दूसरों को हम संभाल सकते हैं, ஒருவர் மற்றவரை தாங்க முடியும். परमेश्वर में दया करने पाए। ஆண்டவர் உதவி செய்வாராக. आइए हम लोग 2 मिनट के लिए हम सबको आंखों को बंद करेंगे। நாம் யாவரும் இருக்கிற இடத்துல 2 நிமிடம் கண்களை மூடுவோம்.